சுந்தரி. நான் கீழமுந்தல் கிராமத்திலேருந்து வர்றேன். எங்கள் ஊரில் வந்து மதுபான கடை எதுவுமே இல்லை. சட்டவிரோதமாக வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி எங்கள் ஊரில் பண்ணுறாங்க சார் எல்லாருமே. இப்போ என்னென்னா, நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கேன். என்னை வந்து மனு கொடுக்க வர விடாமல் ஏர்வாடி முக்கில் இப்போ செக் போஸ்ட்லேயே எங்களை லாக் பண்ணிட்டாங்க சார். 1 மணி நேரமாக எங்களை வாக்குவாதம் பண்ணி எங்களை விடாமையே இது பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து மனு கொடுக்க வந்தால் இப்போ கலெக்டர் சாரும் போயிட்டாங்க. இப்போ கலெக்டர் சாருக்காக நாங்கள் வெளியில் காத்து கிடந்து இப்போ மனு கொடுத்துருக்கோம் சார். இப்போ கலெக்டர் சார் தான் எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து எங்கள் ஊரில் உள்ளவங்களை வந்து மீட்டு எடுக்கணும் எங்கள் மக்களை. இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து கடல் தொழில் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த கடல் தொழிலில் பார்க்குறவங்க 5 வயசுலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய 50 வயசு வரைக்கும் இப்போ ஒரு குடி தான் சார். இப்போ எங்கள் ஊரில் பெண்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இது போக கஞ்சாவும் எங்கள் ஊரில் அதிகமாக விற்கிறாங்க சார். இப்போ கஞ்சா குடிச்சிட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து கையவே உடைச்சிட்டா சார். அவர் புருஷன் காலை உடைச்சு மண்டையை உடைச்சு இது எல்லாம் டெய்லி நடக்க சித்திரவதையாக இருக்குது. இதை நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து எங்கள் ஊரை காப்பாற்ற. எத்தனை வீட்டில் வந்து அந்த மாதிரி 9 வீட்டில் இதே மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு குடிசை தொழிலாகவே நாங்கள் வந்து மதுபானம் விற்கிறாங்க. மதுபானமும் கஞ்சாவும் அவுட்டர்லேருந்து கஞ்சா கொண்டுட்டு வந்து உள்ளக்க வந்து விற்கிறாங்க சார். இதை வந்து தடை செய்யணும். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வால்நோக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். 2 நாளில் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இது அப்புறம் 2 நாள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிறேன் சார். உங்களுக்கு ஏர்வாடியில் வந்து தடுத்தது யாருமா? ஏர்வாடியில் தடுத்தது வாலிநோக்கம் சொல்லி தான் எங்களை வந்து தடுத்ததாக சொன்னாங்க சார். இந்த நாங்கள் வீடியோவே வச்சிருக்கோம். உங்களை தடுத்தது போலீஸா பொதுமக்கள்? போலீஸ் தான், பொதுமக்கள்லாம் இல்லை, போலீஸ் தான். உங்கள் பேருமா? பேர் சண்முகநாதன். ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிட்டாங்க சார். லாக் பண்ணி நாங்கள் அவங்ககிட்ட இருந்து செக் போஸ்ட்டில் லாக் பண்ணோன்னே அவங்ககிட்ட பேசிட்டு நாங்கள் வெளியில் சரி சார் நீங்கள் நல்லது தான் போறியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. 1 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தா மறுபடியும் அந்த சண்முகநாதன் அவர் வந்துட்டாப்ல. வந்து அவரு லாக் பண்ணி வச்சுட்டாப்ல. வண்டிக்குள்ளே ஏறிட்டாங்க. வண்டிக்குள்ளே ஏறி எங்களை போகவே விடலை. நாங்கள் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு சார் நாங்கள் எங்கேயுமே போகல சார். நாங்கள் மனு மட்டும்தான் சார் கொடுக்க போகிறோம். நாங்கள் வேறு எதுவுமே பண்ணலைன்னு சொன்ன பிறகு எங்கள் வண்டியில் வந்த எல்லாரையுமே அனுப்பிவிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் அன்றைக்கில இறங்கி நின்றுட்டோம் சார். நின்று அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் வந்தோம். எத்தனை வருஷமா அந்த கடை நடக்குது? எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா இதே நடக்குது சார். எங்கள் தாத்தா காலம் போய் எங்கள் அப்பா காலம் போய் இப்போ என் காலம் வந்து நான் வந்து நிற்கிறேன். இதுக்கப்புறம் என் புள்ள காலம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் 20 வருஷமா நடவடிக்கை எடுக்கவே இல்லை. யாருமே எடுக்கலை சார்.